தினம் ஒரு புகழ் பாடுவோம். அதுவே திருப்புகழை பாடுவோம் அப்படிங்கிற தலைப்பை மையமாக வச்சு தினமும் ஒரு திருப்புகழை பாடிட்டு வரோம். அதன் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திருப்புகழ் என்னன்னா, திருமாந்துறை தலத்தில் உண்டான இந்த திருப்புகழ். அதாவது திருமாந்துறை தலத்துக்கு உண்டான திருப்புகழ். இந்த திருப்புகழுக்கான சந்தம் என்ன அப்படின்னா, தாந்தன தனந்த தாந்தன தனந்த தாந்தன தனந்த தனதான ஆங்குடல் வளைந்து நீங்குபல் நெகிழ்ந்து ஆய்ஞ்சுதுளர் சிந்தை தடுமாறி ஆர்ந்துள கடன்கள் வாங்கவும் அறிந்து. நன்றாக இருந்த குடல் வளைவுற்று கூன் விழுந்து, அதாவது கூன் விழுந்துன்னா முதுகு வளைஞ்ச மாதிரி இருக்கும். வயதானவர்கள் நேர நிமிர்ந்து நடக்க முடியாது, வளைஞ்சு தான் நடப்பாங்க. அதான் கூன் விழுந்து. விழ வேண்டிய பற்கள் தளர்ச்சி அடைந்து, அதாவது பல்லெல்லாம் கொட்டி போயிருதும்பாங்க. அதை பல் தளர்ச்சி அடைகிறதா தான் சொல்கிறது. ஆய்ந்து ஓய்ந்து மனம் தடுமாற்றம் அடைந்து, அதாவது ஒரு செயலை செய்கிறதுக்கு இதை செய்யலாமா அதை செய்யலாமா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு பல தடுமாற்றமும் எல்லாம் ஓடி அலைஞ்சு திரிஞ்சு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தடுமாற்றம் அடைந்து வரவேண்டிய கடன்களை வாங்க வேண்டிய இடங்களில் வாங்கி, அதாவது வரவேண்டிய கடன்களை வாங்க வேண்டிய இடங்களில் வாங்கி ஆண்டுபல சென்று கிடையோடே ஊங்கிருமல் வந்து வீங்குகுடல் நொந்து ஓய்ந்து உணர்வு அழிந்து உயிர் போமுன். பல ஆண்டுகள் செல்ல படுத்த படுக்கையாகி மிகுந்த இருமல், ரொம்ப நோய் ஏற்பட்டு வீங்கும் குடலும் நோவுற்று சோர்வடைந்து உணர்ச்சி மடங்கி உயிர் போவதற்கு முன். அதாவது இளவயதில் எல்லோரும் ரொம்ப சக்தியோடு இருப்பாங்க. வயதாக வயதாக முதிர்ச்சியின் காரணமாக அவங்க வலுவிழந்து போயிடுவாங்க. அப்படி வலுவிழந்து போகும்போது இந்த மாதிரி சோர்வடைந்து உணர்ச்சியெலாம் அடங்கி உயிர் போவதற்கு முன்பு ஓங்குமயில் வந்து சேன்பெற இசைந்து ஊன்றிய பதங்கள் தருவாயே வேங்கையும் முயர்ந்த தீம்புன மிருந்த. விளங்கி நிற்கும் மயில் மீது நீ முருகப்பெருமான் மயிலில் வருவார். மயில் தான் அவரோட வாகனம். விளங்கி நிற்கும் மயில் மீது நீ யான் விண்ணுலகை அடைவதற்கு நீ மனம் இணங்கி, அதாவது நான் இறந்து முக்தி அடைகிறதுக்கு, அதை தான் சொல்கிறது. இங்கே விண்ணுலகை அடைவதற்கு நீ மனம் இணங்கி நிலை பெற்ற உன் திருவடிகளை தந்தருள்வாயாக. அதாவது முருகனோட காலை பற்றிட்டோம்னா முக்தி நிச்சயம். அதனால தான் இங்கே நிலை பெற்ற உன் திருவடிகளை தந்தருள்வாயாக. வேங்கை மரங்களும் உயரமான இனிய திணைப்பயிர்களும் மிகுந்த வயலிலே இருந்த ஏந்திலையின் மணவாளா வேண்டுமவர் தங்கள் பூண்டபத மிஞ்ச வேண்டிய பதங்கள் புரிவோனே.
அழகிய தேவி வள்ளியின் இனிய மணவாளனே, வேண்டிக் கொள்ளும் அடியார்கள் கொண்டுள்ள பதவி மேம்பட்டு விளங்க அவர்கள் விரும்பிய திருவடிகளை அருள் புரிவேனே. இதில் என்னென்னா, முருகன் அடியார்கள் எதை வேண்டுவாங்க அப்படின்னா, முருகனோட திருவடியை தான் வேண்டுவாங்க. அப்படி முருகனோட திருவடிகளை வேண்டி அவங்களுக்கு அருள் புரிபவனே. மாங்கனியுடைந்து தேங்கவயல் வந்து மாண்புநல் விளைந்த வளநாடா, மாந்தவர் வரும் கோன்பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமாளே. மாம்பழம் உடைந்து அதன் சாறு வயலில் நிறைந்தது. அதாவது மாம்பழம் நல்ல பழுத்த மாம்பழமாகி அது உடஞ்சி அதோட சாறு வயலில் நிறைஞ்சிருச்சு. சிறந்த நெற்பயிர் விளையும் வளமான சோழ நாடனே. அப்போ சோழ நாட்டை இது குறிக்குது. சிறந்த நெற்பயிர் விளையும் வளமான சோழ நாடனே, மனிதர்களும் தவசிகளும் தேவேந்திரனும் பரவி போற்று நின்ற. அதாவது அங்கே மனிதர்களும் தவசிகளும் தேவேந்திரனும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துல திருமாந்துறை தலத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே, எம்பெருமானே, முருகப்பெருமானே, திருமாந்துறை தலத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே. முருகாசரணம், முருகாசரணம், முருகாசரணம்.